உங்களால் பிறரிடம் சொல்ல முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. எந்த செயலை செஞ்சாலும் நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும். எல்லா விஷயத்தையும் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க நண்பர் சின்ன வயசுலேயே கூட அவங்க நண்பர் சில விஷயத்த நண்பர்கிட்ட தான் சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனால் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும். நம்ம யார்கிட்ட கூட யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்த நீங்கள் செய்யவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு அது வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு மனசை வந்து எப்போ வந்து பாரம் இல்லாமல் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நம்ம செய்கிற செயல்கள் இருக்குல்ல, அதை பற்றி வெளியில் சொல்லணும். இந்த செயல்களை அதுபடி சொல்ல முடியாத சில செயல்களை நம்ம செய்யும்போது அது நமது மனதிற்குள் சுமையாக மாறிக்கொள்ளும். சுமையாக சேர்ந்து கொண்டே இருக்கும், குப்பையாக சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து எதை செய்தாலும் அதை நான் பிறரிடம் வந்து சொல்ல வேண்டும். யாரிடம் அந்தந்த செயல்களை அந்தந்த ஆள்கிட்ட தான் சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நான் பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. சில விஷயத்த நண்பர்கள்ட்ட தான் சொல்ல முடியும். சில விஷயத்த தோழிகிட்ட தான் சொல்ல முடியும். சில விஷயத்த அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இதை இவங்ககிட்ட தான் சொல்லணும். இதை வந்து நம்ம பெற்றோர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது, பகிர்ந்துக்க முடியாது. அந்த மாதிரி. ஆனால் எதை செஞ்சாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இதை செஞ்சால் நம்ம இதை யாருக்கிட்டையுமே பேச முடியாது, அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அது கண்டிப்பாக கேவலமான விஷயமாக தான் இருக்கும். அதை செஞ்சாக்கா அதை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அதை வெளியே சொன்னால் எல்லோரும் காரிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேவலமான விஷயத்த கண்டிப்பாக அது கேவலமான விஷயம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக கேவலமான விஷயமாக தான் இருக்கும். அது ஒரு குற்றமாகத்தான் இருக்கும். அதனால் அதை செய்யாதீர்கள். அப்போது எதை செஞ்சாலும் பிறரிடம் சொல்லுகிற வழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. அப்போது மற்றவரிடம் வெளிப்படையாக சொல்வதற்கு ஏற்ற செயல்களைத்தான் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். மற்றவரிடம் சொல்வதற்கு தகுதியான வேலைகளைத்தான் நீங்கள் செய்வீர்கள். மற்றவரிடம் பேசுவதற்கு தகுதியான விஷயங்களை தான் நீங்கள் செய்வீங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விதிமுறை. ஏன்னா வந்து நம்ம வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு. நாம் வந்து நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றவங்ககிட்ட வந்து ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. அதுதான் உண்மையாக நடந்து கொள்வது. மனித உயிர்களுக்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வது என்னவென்றால் நம்ம என்ன செஞ்சாலும் மற்றவங்ககிட்ட சொல்லணும். அதுதான் வந்து மற்றவங்ககிட்ட நம்ம உண்மையாக நடந்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம் செய்கிறது வந்து மற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக அது குற்றமாகத்தான் இருக்கும். பிறரிடம் சொல்வதற்கு தகுதியான செயல்களாக அது இருக்காது. இப்போ ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், வகுப்பறையில் வந்து ஒரு மாணவன் வந்து வகுப்பறையில் சக மாணவர்களின் ஏதாவது பொருட்களை திருடுறான்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி அவன் வெளியில் சொல்லுவான்? யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். நான் இப்படி திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை திருடுகிற இது போன்று யாராவது நண்பர்கள் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுவான். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா அதை சொல்ல மாட்டான். அப்போது இந்த மாதிரி அந்த திருடுகிற செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவன் செய்கிறத இவன் சொல்லவே மாட்டான், வெளியில் சொல்லவே மாட்டான். அது மாதிரி அப்போ நல்ல செயல்கள் செஞ்சால் அவன் வந்து திருடுறதையும் அவன் வெளியில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லோரும் அவனை பிடிச்சி திட்டுவாங்க. தொடர்ந்து அவன் திருட மாட்டாங்க. எல்லோரும் அவனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா அவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவன் வந்து தொடர்ந்து திருட மாட்டான். நீ திருடினா கூட நீ மற்றவங்ககிட்ட சொல்லிவிடு. திருடினா கூட எந்த குற்றங்கள் செய்தால் கூட மற்றவங்ககிட்ட சொல்லிடு. அப்போ நீ தொடர்ந்து குற்றங்கள் செய்ய மாட்ட. நீ குற்றங்கள் செய்துவிட்டு நீ அதை யாரிடமும் சொல்லாமல் இருந்தால் அந்த குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாய். நீ பொய் சொன்னியா, ஏமாத்தினியா, திருநியா, ஒருத்தரை அடித்து காயப்படுத்தினியா, என்ன பண்ணாலும் நீ மற்றவங்ககிட்ட சொல்லிவிடு. எல்லார்ட்டையுமே சொல்லிவிடு. அப்போ தான் மற்றவங்க நீ பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். மற்றவங்க நீ செய்கிற செயல்களுக்கு மற்றவரிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு உனக்கு பாதுகாப்பாக அமைகிறது, பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து உனக்கு என்ன மாதிரி நல்ல பேரை கொடுக்குது, கெட்ட பேர் கொடுக்குது அப்படிங்கிறத அப்போ தெரிஞ்சிக்க முடியும். அதனால் எதை செய்தாலும் நீ மற்றவரிடம் நீ வந்து நல்ல செயல்களை தான் கடைசியில் வந்து தேவையில்லாத செயல்களை செய்ய மாட்டேன், தகாத செயல்களை செய்ய மாட்டேன். எதை செய்தாலும் நீ மற்றவரிடம் பேச கற்றுக்கொள், சொல்ல கற்றுக்கொள். யாராவது ஒருவரிடமாக சொல்ல கற்றுக்கொள். அதுவே உன்னை வந்து திருத்திவிடும். பேசுகிறதே என்னென்னா
எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, மனுஷங்க வந்து ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்புறது? அவன் எல்லாத்தையும் சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறத அவன் செய்கிறது எல்லாத்தையும் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறாங்கிறது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரியும். அதன் மூலம் தான் அவன் உண்மையாக மனுஷங்க உண்மையாக இருப்பது. அதான் மனுஷங்க நம்பிக்கையாக இருக்கிறது என்னென்னாக்கா அது அதன் மூலம்தான். அப்போ தான் மனுஷங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா உண்மையை சொல்கிறான், எதை செஞ்சாலும் வெளியில் சொல்கிறதில்ல அப்படின்னா அவன் நம்பக்கூடாது. கண்டிப்பாக ஒரு மோசமான செயல்களை வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது எல்லா விஷயத்தையும் நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. சின்ன வயசாக இருந்தால் கூட சின்ன வயசில் கூட ஒரு காதல் வரலாம், அது சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். பெற்றோர்களிடம் சின்ன வயசுலேயே அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து குழந்தைகள் என்ன செஞ்சாலும் பெற்றோரிடம் சொல்கிற மாதிரி பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை வந்து குழந்தைகளிடம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தையா என்ன செஞ்சாலும் தனது அம்மாவிடம் சொல்கிற அந்த ஆசையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்போ வந்து குழந்தைகள் அவருடைய உலகம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தையை எப்படி பாதுகாக்கிறணும் அப்படின்னா, அவளை போய் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை வந்து சுதந்திரமாக ஒரு பெண் குழந்தை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னா, அந்த பெண் குழந்தை வந்து தனது பெற்றோரிடம் தனது அம்மாவிடம் அப்பாவிடம் சுதந்திரமாக பேசுகிற அந்த வழக்கத்திற்கு அவர்களை பழக்க வைக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். சுதந்திரமாக பேசி எங்களை நீ நம்பி நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து எதை செஞ்சாலும் தனது அப்பா அம்மாக்கிட்ட சொல்கிறா பகிர்ந்துக்கிறா. அப்படிங்கும்போது அந்த குழந்தை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கலாம். போய் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன செஞ்சாலும் அந்த குழந்தை தனது பெற்றோரிடம் சொல்லிவிடுகிறார். அதனால் அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்ன மாதிரியான வாழ்க்கை, அவளுக்கு என்ன மாதிரியான தோழி, என்ன மாதிரியான உறவு முறைகள்லாம் கிடச்சிருக்கு, அவளுக்கு காதல் வந்தனா கூட காதலையும் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லும்போது ஓஹோ சின்ன குழந்தைகள் உங்களோட ஆசை இப்படியெல்லாம் இருக்குது, சரி இவங்களுக்கு இப்போ வந்து இவ இப்படி பழகுறா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன சின்ன அறிவுரைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம். அதை ஓகேம்மா நான் இனிமேல் நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழந்தைகளை வந்து அவங்க வாயாலே தெரிஞ்சுக்கிறது, அவங்களே ஒப்புவிக்கிறது. நான் இப்படித்தான் இதைத்தான் செஞ்சிட்ருக்கேன், இதைத்தான் இன்றைக்கி நடந்துச்சு, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும், பெற்றோரிடம் ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகள் அப்படி அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அப்போ இதன் மூலம் குழந்தைகளை வளர்ப்பது என்பது ரொம்ப எளிது. குழந்தைகளுடைய உலகம் எப்படிப்பட்டது, அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்தந்த வயசில் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதே நேரத்தில் அறிவுரைகளை பக்குவமாக சொல்லணும். அப்போ அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அந்த குழந்தைகள் வந்து அவங்க உணர்வுகளை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாலே குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்ப எளிது. அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை போட்டு மாடை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அவமானப்படுத்துவது, அப்போது அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களை பற்றிய ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுவிடும். பெற்றோர்களிடம் எதையுமே சொல்லக்கூடாது. பெற்றோர்களுக்கு தெரியாமலே ரகசியமாக எதை செய்தாலும் ரகசியமாக செய்ய வேண்டும். பெற்றோர்கள் நமக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களை ஒரு எதிரிகளாக நினைக்கிற அந்த மனப்பான்மை என்ன ஆகும் அப்படின்னா, எதை செய்தாலும் பெற்றோர்களுக்கு தெரியாமலே செய்வாங்க. பெற்றோர்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. அந்த திருட்டுத்தனங்கிறது அப்போ தான் வரும். அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வளர்ப்பது என்பது ரொம்ப எளிது. பிள்ளைகள் எதை செய்தாலும் பெற்றோரிடம் நம்பிக்கையாக சொல்கிற மாதிரி அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அனைத்து விதமான தேவைகளையும் செய்து கொடுப்பதற்காக போராடி உழைக்க வேண்டும். அதுதான் வந்து அந்த குழந்தைகளுக்கு உணவு தேவையா, என்ன தேவை, உணவு பசிக்குதா, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிட்டால் அந்த குழந்தைகளும் தங்கள் உணர்வுகளை அதுவரை ஃப்ரெண்ட்லியாக பேசுவதற்கு பழக வேண்டும். அந்த பயிற்சியை வந்து பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, ஒரு நம்பி ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்ப எளிது. அவர்கள் வாயாலே அவர்களுடைய உலகம் எப்படி, அவர்கள் சந்தித்த அனுபவங்கள் எப்படி, எல்லாவற்றையும் அந்த குழந்தைகளே தங்களுடைய பெற்றோரிடம் சொல்வார்கள். அது மாதிரி பெற்றோர்களும் தங்களுடைய அனுபவங்களை குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும். அப்போ தான் பெற்றோருடைய உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் தெரிந்து கொள்வார்கள். பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் இந்த சின்ன பசங்கள்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசுலையோ எப்போவாது அறியாமையின் காரணமாக ஏதாவது வெளியே சொல்வதற்கு கூசுகிற ஒரு அருவருப்பான செயல்களை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகளை வந்து செஞ்சுருக்கலாம். நிறைய பேர் அருவருப்பான செயல்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுருக்காதீங்க. யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நான் சின்ன வயசில் செஞ்சது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செயல்களை யார்கிட்டையாவது
சொன்னால் தான் அது உங்கள் மனசுலேருந்து வெளியில் போகும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் வந்து நீங்கள் அறியாமையில் செய்த சின்ன குழந்தைகளில் அறியாமையில் செஞ்சுருப்பீங்க. இப்போ செஞ்சுருக்க அந்த அருவருப்பான செயல்கள், வெளியே சொல்வதற்கு கூசுகிற அந்த செயல்கள் வந்து நீங்கள் அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காதீங்க. கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா அதுவே நோய்களை உருவாக்கும். அது வந்து ஒரு குப்பை மாதிரி தான். அதனால் அது வந்து வெளியே சொல்லணும். வெளியே வந்து யார்கிட்டையாவது ரொம்ப நம்பிக்கையானவர்கள், யாரிடமாவது நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம், யாருக்கிட்டேயோ, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். இது ஒரு வைத்தியம்தான். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை. நான் செஞ்ச எனது வாழ்க்கையில் நான் செய்த அத்தனை விஷயங்களும் நான் வெளியில் சொல்லியிருக்கேன். யாருக்கும் தெரியாமல் நான் செய்த செயல்கள் அப்படி என்று எனது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நான் எனது வாழ்க்கையில் செய்த எல்லா விஷயமுமே யாரோ ஒருத்தருக்கு தெரியும். அது உங்கள் நம்பிக்கையானவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உங்களை பற்றி தெரியாதவங்கள கூட இருக்கலாம். போய் அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி நான் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி செயல்களை செய்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு வயது 50 ஆகிறது. நான் 8 வயதில் அந்த தவறை நான் செய்தேன். 8 வயதில் அறியாமையின் காரணமாக அந்த அருவருப்பான செயலை நான் செய்தேன். இதுவரை நான் யாரிடமும் சொன்னதில்லை. ஆனால் அது நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கேன், என் மனசுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த மாதிரியான கேவலமான செயல்களை சின்ன வயசில் செஞ்சுருக்கோம் அறியாமையின் காரணமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செயல்களை யாரிடமாவது சொல்லுங்கள். சொன்னால் தான் அது உங்கள் மனசை விட்டு வெளியில் போனால் தான் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். ஏன்னா மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து உங்களை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். உங்களுக்கு இழிவு மனப்பான்மை, இழிவான ஒரு மனப்பான்மை, நீங்கள் வந்து இழிவானவர் என்கிற ஒரு மனப்பான்மையை, ஒரு மதிப்பீடை அது உங்களுக்குள் உருவாக்கும். அது உருவாக்கிச்சுன்னா அதுவே வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறத நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணாது. ஏன்னா உங்களை பற்றி ஒரு நாம் வந்து இழிவானவன், இழிவானவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பீடு உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு முத்திரை இருக்குது. ஏன்னா நீங்கள் இழிவான செயல்களை, அருவருப்பான ஒரு செயல்களை சின்ன வயசில் அறியாமையின் காரணமாக செஞ்சுருப்பீங்க. பெற்றோர்களுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. அதை இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கும். யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இதை போய் யார்கிட்டையா சொல்லுவாங்களா? ஆனால் இவ்வளோ கேவலமாக யார்கிட்டையும் சொல்ல முடியாத கேவலமான விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கடி நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க. உங்களையே பற்றி உங்களுக்கு ஒரு மோசமான மதிப்பீடு இருக்கும். இந்த மதிப்பீட்டிலேருந்து நீங்கள் எப்படி விடுபடுறது? இதை செய்யாமல் இருந்தால் தான் நான் இந்த மாதிரி என்னை பற்றியே நான் அருவருப்பாக நினைப்பதற்கு நானே காரணமாயிட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இந்த மாதிரி அருவருப்பான செயல்களை செய்திருக்கிறேன். அப்படி செய்ததால் தான் நான் இன்று என்னை அருவருப்பாக உணர்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படிங்க அருவருப்பான செயல்களை செய்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதிலேருந்து இன்றைக்கி விடுபட்டீங்க, அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுங்க, யார்கிட்டையா சொல்லுங்கள். யாரிடமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், மனுஷங்கிட்ட சொல்லுங்கள். மனுஷங்கிட்ட அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள், அந்த உண்மையை சொல்லிவிடுங்கள். அது உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஆனால் மனுஷங்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்டயா சொல்லிவிடுங்க. சொல்லி அது உங்கள் மனசை விட்டு வெளியில் போக சொல்லிவிடுங்க. அது வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் திருந்திட்டீங்க. அந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்றைக்கோ செய்த செயல்கள் வந்து அது ஒரு குப்பையாக உங்கள் மனசுக்குள்ளே தேங்கிட்டு இருக்கும். அது மனசுக்குள்ளே போடாதீங்க, அது ஒரு குப்பை தான். அது இன்றைக்கி நீங்கள் அந்த செயல்களை செய்யலை, அதனால் அந்த செயல்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர் இன்று இல்லை நீங்கள். அதனால் அது என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் அருவருப்பான செயல்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அந்த மாதிரி தோணும். அது மாதிரி தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் ஒரு அருவருப்பான செயல்களை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு 4-5 பேர்கிட்டயா சொல்லிடணும். சொன்னால் தான் அளவு குறைந்தது ஒரு பேர்கிட்டையாவது சொல்லணும், ஒரு பேரிடமாக சொல்லணும், அல்லது 2 பேர்கிட்டையுமா சொல்லணும். நீங்கள் வந்து ஆணாக இருக்கீங்கன்னா ஆண்கள்ட்டையும் சொல்லணும், பெண்கள்ட்டையும் சொல்லணும். அது மாதிரி சொல்லி உங்கள் மனசை விட்டு அதை வெளியே கொண்டு போக சொல்லுங்கள். அது உங்கள் மனசில் இப்போ இல்லை, அது வெளியில் போட்டுட்டீங்க. அதே நேரத்தில் இப்படி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு அருவருப்பான செயல்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லும்போது அது உங்களுடைய பெயரை கெடுத்து விடும். அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ யார்கிட்ட சொன்னால் பேர் கெட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கிற அந்த அருவருப்பான அந்த நினைவுகளை நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க, வெளியில் வந்து கொட்டிடுறீங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். நான் சின்ன வயசில் இவ்வளோ கேவலமான செயல்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொன்னால் கூட உங்களை பற்றி கேவலமாக நினைப்பாங்க, அவங்க இன்னொருத்தட்ட சொல்லுவாங்க. அது வந்து மிகப்பெரிய கெட்ட பேராக மாறுறது. அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது கவனமாக சொல்லுங்கள்.
உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாத அளவுக்கு யார்கிட்ட சொன்னால் ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி அவருக்கும் தெரியாது, அவரை பற்றி உங்களுக்கும் தெரியாது. அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்கள் மனசை விட்டு நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டீங்க, அவ்வளோதான். இதன் மூலம் மனதை தூய்மைப்படுத்தும். இதுதான் மனசை தூய்மைப்படுத்துறது. மனசை எப்படி சுத்தமாக்குறது, மனசை எப்படி கழுவுறது, கழுவி தூய்மையாக வைத்து கொள்வது, ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதனால் குப்பைகள் இருக்கக்கூடாது. இது போன்ற செயல்கள், அறியாமையில் செய்த அருவருப்பான செயல்கள், அதை இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை அப்படின்னா அதை சொல்லிவிடுங்க. சொன்னால் தான் உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும்.